ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். நாதத்தே கஸ்யசித் பாபம் ந சைவ சுக்ருதம் விபுः அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 15வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார், அர்ஜுனா, இறைவனானவர் கடவுளானவர் யாருக்கும் இதுதான் கர்மா, இதுதான் இவா செய்யணும், இந்த செயலை அவா செஞ்சா இந்த பலன் இவாளுக்கு கிடைக்கும், இதுதான் கர்மாவாக இருக்க வேண்டும் என்று இந்த விஷயங்கள் எல்லாம் பகவான் தீர்மானிப்பது அல்ல. இது எல்லாமே அவரின் செயலாக இருந்தாலும் உண்மையாக டீட்டெயிலாக பார்த்தோம் என்றால், உன்னிப்பாக கவனித்தோம் என்றால், இது எல்லாமே பகவான் தன்னோட சக்தியாக இருக்கும் யோகமாயை என்னும் சக்தியை பயன்படுத்தி இது எல்லாத்தையுமே செய்கிறார். யோகமாயை சக்தியையும் தன்னோட சங்கல்ப சக்தியையும் பயன்படுத்திதான் இதெல்லாம் செய்கிறார் என்பதை போன ஸ்லோகத்தில் பார்த்தோம். இப்ப இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற விஷயம் என்ன என்றால், நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுகு. நாதத்தே கஸ்யசித் பாபம், யாரொருவரும், ஏதாவது நம்ம பகவானானவர் யாரோட பாவத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபுகம், யாரோட புண்ணியத்தையும் அவர் ஏத்துக்கிறது இல்லை என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது பகவானானவர் யாரோட பாவத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை, யாரோட புண்ணியத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்றார் அவனோட கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து. அதாவது அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறார், இந்த கர்மாவை படைக்கிறார், கர்மாலேருந்து ஒரு பலனையும் அவர் தான் படைக்கிறார், அந்த கர்மா இவர் தான் செய்யணும் என்று அந்த கர்மாவை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்றெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் அவர் செய்தாலும் இது எதையுமே நான் செய்யவில்லை என்று அவர் சொல்றாரே, அது ஏன் என்றால் அந்த யோகமாகி என்னும் சக்தி மூலமாக என்று சொல்றார். அதையே அப்படியே ரிவர்ஸாக பார்த்தோம் என்றால், அவர் செய்யும் விஷயங்கள் யோகமாயை தாண்டிதான் செல்லும் என்றால், அப்ப அவருக்கு வரும் விஷயங்கள் யோகமாயை தாண்டிதானே வரணும். அப்படி ஒரு பாவமானது ஒரு புண்ணியமானது எல்லாமே பகவானிடம் செல்ல வேண்டும் என்றால் யோகமாயை தாண்டிதான் செல்ல வேண்டும். அப்படி போகும்போது இந்த பாவமும் புண்ணியமும் யோகமாயையிலே தங்கிவிடும், பகவானை சென்று அடையாது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். அழகாக எப்படி இருக்கு என்றால், பகவான் இருக்கார், பகவானை சுற்றி ஒரு போர்வையாக ஒரு பிளாங்கெட்டாக இந்த யோகமாகியே இருக்கு. இப்ப பகவான் ஏதாவது படைக்கணும் என்றால் அவர் படைக்கணும் என்கிற எண்ணம் அவரோட மனதுக்குள்ள வர்றது, அந்த எண்ணமே சக்தியாக மாறி அந்த சங்கல்ப சக்தி யோகமாயை கிட்ட சென்று யோகமாயையை ஆக்டிவேட் பண்ணி அந்த யோகமாயை தான் அந்த செயலை செய்கிறது என்று பார்க்கிறோம். அதனால் அவரிடமிருந்து வெளியில போகணும் ஒரு இன்ஃபர்மேஷன் என்றால் யோகமாயை தாண்டி போகணும். இதுவே வெளியிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பகவானுக்கு வரணும் என்றால் அதுவும் யோகமாயை தாண்டி தானே வர வேண்டும். அப்படி வரும்போது அந்த இடத்தில் யோகமாயை அதை தடுத்து நிறுத்தி பகவானிடம் செல்ல வேண்டாம், என்னிடம் இருந்தாலே போதும் என்று சொல்லி அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அந்த யோகமாயை வைத்துக் கொள்வது. அதனால் இதுல இருந்து நமக்கு என்ன புரியறது என்றால், பகவானானவர் அவர் எல்லா செயலையும் செய்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறவராக இருந்தாலும் இந்த செயல்லேருந்தும், அதாவது மக்களுக்கு அவர் கொடுக்கிற செயல் அதுவே அவருக்கு ஒரு செயலாக இருக்கு. அதனால் செயல்களை மக்களுக்கு கொடுப்பது அவரின் செயலாக அவரின் கர்மாவாக இருக்கு. அதனால் அவர் அந்த கர்மாவை செய்தாலும் அந்த கர்மாவை அவர் செய்தனால் பகவானுக்கு மக்கள் கொடுக்கும் அந்த பலன் அவரை அடைந்தாலும் இது ரெண்டுமே அவரை தீண்டாது என்று சொல்றார். பகவான் இதை எல்லாத்தையும் படைத்தாலும் அதே சமயத்தில் இது எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவராகவும் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் யாருக்கு எளிதாக புரியும் என்றால் சாங்கிய யோகிக்கு இது எல்லாமே புரியும். ஏனென்றால் சாங்கிய யோகத்திற்கு இன்னொரு பேர் ஞான யோகம் என்றே பார்த்தோம். ஞான யோகம் என்றால் ஞானத்துடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்வது. ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, இந்த ஆத்மா பரமாத்மாவை சென்று எப்படி அடையாது, பரமாத்மாவின் குணங்கள் என்னென்ன, அழியாத உடலில் இந்த அழியும் உடலில் இந்த அழியாத ஆத்மா எங்கேருந்து வந்தது, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்வதுதான் ஞான யோகம், சாங்கிய யோகம் என்று பார்த்தோம். ஒரு சாங்கிய யோகிக்கு நிச்சயமாக இந்த விஷயம் புரியும். அர்ஜுனா, எந்த விஷயம் புரியும்? பகவான் அனைத்து செயல்களையும் செய்தாலும் அனைத்து பலன்களும் பகவானை சென்றே அடைந்தாலும் இந்த செயல்களுக்கும் அந்த செயலிலிருந்து வரும் பலனுக்கும் பகவானுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, எந்த ஒரு இன்டராக்ஷனும் கிடையாது என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன்.
அதனால அனைத்தையும் செய்தாலும் அந்த செயல்லேருந்து விலகியும் இருக்கார், தள்ளியும் இருக்கார், ஐசோலேட் ஆகி இருக்கார் நம்மளோட பகவான். இந்த ஸ்லோகம் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகத்தின் 15வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.